ப்ரெஸ்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. நேற்றும் சரி, இப்போவும் சரி, எப்பவுமே அவங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பத்மஸ்ரீ பட்டம் அதுவும் வந்து சமையல் கலையில் வாங்கினது வந்து ரொம்ப பெருமை அடைகிறேன். நம்மளாம் சமையல் கலையில் வந்து 2017 வந்து அங்கீகரிப்பு கொடுத்தாங்க. அடுத்தது சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியன் ஒரு தமிழ்னா வந்து இந்த அவார்டு வாங்கினது ரொம்ப பெருமை அடைகிறேன். அண்ட் இட் வாஸ் எ கிரேட் ஷோ. ஆக்சுவலாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 11 o'clock நேற்று ரிஹர்சல் நடந்தது. அதுவே வேறு மாதிரி இருந்துச்சு. அண்டு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா இந்த ஃபைனல்ஸ், அதாவது செரிமனி நடக்கும்போது பக்கத்தில் இருந்து யாரும் ரொம்ப நாளாக பார்ப்போமான்னு நினச்சிட்டு இருந்தோம். பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடென்ட்டு, ஆல் த மினிஸ்டர்ஸ் இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க, என்னோட வந்து பேசினாங்க. 3 பேருமே பிரசிடென்ட் சரி, பிரைம் மினிஸ்டர் சரி, அது ஒரு வைஸ் பிரசிடென்ட் சரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கனவுல தான் நினச்சிட்டு இருந்தேன். இது நிஜமாகும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு டெஃபினட்டாக வந்து இது வாழ்நாள் சாதனை விருதாக நினைக்கிறேன். இந்த விருதை வந்து கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பட்டிங் ஷெஃப்ஸுக்கும் வந்து நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த சாதாரணமாக முதல்லாம் சொல்லும்போது குக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஷெஃப்னு பேர் வாங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து ஒரு பத்மஸ்ரீ, ஷெஃப் பத்மஸ்ரீன்னு சொல்லும்போது பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன பசங்க, அதாவது பட்டிங் ஷெஃப்ஸும் சரி, கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரி அவார்டு வாங்க முடியும். ஒன்லி திங் இஸ் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் சர்வீஸ் சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக இந்த அவார்டு வாங்கலாம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி சரி, ஷெஃப் கம்யூனிட்டி சரி, அதே மாதிரி கேட்ரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குன்றது ஆணைத்தரமான உண்மை.